ஹேர் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணுற எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி ரிசல்ட்ஸ் வருமா? ஸோ நீங்கள் நிறைய மார்க்கெட்டிங் அட்வர்டைஸ்மெண்ட் பார்ப்பீங்க, பிஃபோர் ஆஃப்டர் ஃபோட்டோஸ் போட்டிருப்பாங்க, இல்லை பேஷண்ட்ஸ் டெஸ்டிமோனியல்ஸ் போட்டிருப்பாங்க, ரிசல்ட்ஸ் பிரமாதமாக இருக்கும். பட் சம்டைம்ஸ் ஒவ்வொரு பேஷண்ட்ஸுக்கு அவங்க அந்த கிளினிக்கை நம்பி போகிறாங்க, நிறைய பேருக்கு அதுக்கு நல்ல ரிசல்ட்ஸ் வந்திருக்கலாம். பட் ரேராக சம்டைம்ஸ் ஒருத்தவங்களுக்கு ரிசல்ட் சரியாக வரல. ஏன் இந்த மாதிரி ரேராக சம்டைம்ஸ் ஹேர் டிரான்ஸ்பிளான்ட் சர்ஜரிக்கு அப்புறம் ரிசல்ட் சரியாக வரல அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹேர் டிரான்ஸ்பிளான்ட் ப்ரொசீஜர் இஸ் அ ரீடிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் ஹேர், ரீக்ரோத் ஆஃப் நியூ ஹேர் கிடையாது. ஹேர் டிரான்ஸ்பிளான்ட்டுங்கிறது அதாவது உங்கள் தலையில் எக்ஸ் நம்பர் ஆஃப் ஹேர்ஸ் இருந்தால் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணதுக்கப்புறம் அது X+Y மாறாது. அதே எக்ஸ் நம்பர் ஆஃப் ஹேர்ஸை நாங்கள் ரீடிஸ்ட்ரிபியூட் பண்ணி பிளால்ட்னஸை கவர் பண்ணுறோம். ஸோ எடுக்கிற ஹேரோட குவாலிட்டி, அது திக்காக இருக்கா, தின்னாக இருக்கா, சிங்கிள் ஹேர்ஸாக இருக்கா, 2 ஹேர்ஸாக இருக்கா, 3 ஹேர்ஸாக இருக்கா, அதை நம்ம எவ்வளோ பெரிய இடத்துலையோ எவ்வளோ சின்ன இடத்துலையோ வைக்க போகிறோம். இதை டிபெண்ட் பண்ணி உங்களுடைய இவென்ச்சுவல் ரிசல்ட் வந்து மாறும். ஸோ எல்லா பேஷண்ட்ஸுக்கும் ஒரே மாதிரி ரிசல்ட்ஸ் வராது. மோஸ்ட் இம்பார்ட்டன்ட், நீங்கள் ஒரு டாக்டர்கிட்ட போய் ஹேர் டிரான்ஸ்பிளான்ட் கன்சல்டேஷன் போகும்போது இதை கிளாரிஃபை பண்ணிக்கோங்க. என்னோட குவாலிட்டி ஆஃப் ஹேர் எப்படி இருக்குது, எனக்கு என்னோட பால்னஸுக்கு ஏற்ற மாதிரி என்ன மாதிரி ரிசல்ட்ஸ் வரும். அதாவது யாரோ ஒருத்தரோட பிஃபோர் ஆஃப்டர் பார்த்து நீங்கள் முடிவு பண்ணாதீங்க இதே மாதிரி ரிசல்ட் உங்களுக்கும் வரும்னு. This is very very important before you take a decision on hair transplant.